மலேசிய இந்திய இருவழி உறவுகள் பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டிருப்பதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறியுள்ளார். குறிப்பாக கலாச்சார மற்றும் சமய உறவு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்டதென அவர் வர்ணித்தார். இனி அசுர வளர்ச்சி கண்டுவரும் அதிநவீன தொழில்நுட்பத்திலும் இரு நாடுகளும் அணுக்கமான ஒத்துழைப்பை மேற்கொண்டு நன்மையடையலாம் என்றார் அவர். இந்திய வம்சாவளியினருக்கான 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் அனைத்துலக மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவின் ஒடிஷா மாநில தலைநகர் புவனேஸ்வரர் சென்றுள்ள கோபிந்த் அங்கு செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். பன்னாட்டு நிறுவனங்களும் அதில் பங்கேற்கவிருப்பதால் இலக்கவியல் துறையில் பல்வேறு வாய்ப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் மேற்கொள்ள இம்மாநாட்டை மலேசியா நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் என்றார் அவர். இலக்கவியல் உருமாற்ற துறையில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சியும் பிரமிக்க வைக்கிறது. மலேசியாவும் அதில் கற்றுக்கொள்ள நிறைய இருப்பதாக கோபிந்த் கூறினார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கருடன் சந்திப்பு நடத்தவிருக்கும் கோபிந்த் அங்குள்ள மலேசிய இந்திய சமூகத்தையும் சந்திக்க உள்ளார். உலகம் முழுவதும் உள்ள இந்திய வம்சாவளிகளை ஒன்றிணைக்கும் இந்த வருடாந்திர மாநாடு இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. நாளை இந்திய நேரப்படி காலை 10 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதனை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார்.